கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மிதுன ராசி நேர்களுக்கும் வணக்கம். மாதத்தின் வாழ்நாள் பலன் பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி நேர்களே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அந்த கருமாதிபதி, அதாவது தொழில்காரகன் அந்த கலத்திரக்காரகன் உங்கள் ராசியிலே இருக்கார். 7ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த மாதிரி சொன்னால் பலனை கொஞ்சம் வேறு மாதிரி ஹைலைட்டாக சொல்லலாம். அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் டைம் பத்தாதனால தான் 5 நிமிஷத்தில் முடிக்கிறது தான் என்னோடய டார்கெட் ஓடிட்டு இருக்குது. ஓகேங்களா? படம் பாயிண்ட்டு போயிடலாம். ரைட், இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு திருமண காலங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக இந்த மாதிரி மாதங்களில் காதல் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான யுக்தி கண்டிப்பாக நடக்குங்க. சரிங்களா? அப்போ காதல் திருமணம் நீங்கள் பண்ணணும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் குழந்தைங்க டீனேஜர் இருக்கிறாங்க, நல்லா இப்போ மேஜர் ஆகுறாங்க, அவங்க திருமண பக்குவத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்கள் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நடக்கும். ஓகேங்களா? அப்போ எந்த மாதிரி அமைப்பில் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அதாவது இனம் விட்டு இனம் ஒரே இனத்தில் பண்ணுவாங்க. அப்போ காதல் தோல்வியாகி ஒரு காது 2 காதுக்கு மேலே ஆகி காதல் திருமணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 2-3 காது தோல்வியாகி அந்த மாதிரி ஆனால் மட்டுமே அங்கே பார்த்தீங்கன்னா அதர் கேஸ்ட் ஜாதி விட்டு ஜாதி பண்ணக்கூடிய அமைப்பில் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ அதை மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூதானம் நிதானத்தோடு பார்த்து புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதுபோல் நல்ல வருவாய் செல்வாய் கிடைக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அந்த திருமணத்து மூலியமாக பொருளாதாரம் வாழ்வாதாரம் ஒரு லைஃப்பில் செட்டில் ஆனது போல் ஒரு தெப்பு கொடுக்கும். ஒரு ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் கொடுக்கும் சொல்லிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சீராக சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அது உங்களோட முயற்சிகள் இதெல்லாம் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் வீரியம் உங்களோட முயற்சிகள் செய்முறைகள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சி அனைத்தையும் பார்த்து காலகட்டங்களில் ஒரு வெற்றி அடையுமா, கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வண்டி மாற்றுவீங்க, வீடு மாற்றுவீங்க, இடம் விட்டு இடம் மாற்றுவீங்க, சிறு பயணத்தை நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணுவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகம் கோயிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் குலதெய்வம் அதுவா இதுவா, நம்மளுக்கு ஒரு தெய்வம் 2 தெய்வமா இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதில் ஒரு தெளிவு கிடைக்குமான்னு கேட்டாங்க. இந்த மாதங்கள்லாம் தெளிவு கிடைக்கிறது கொஞ்சம் அரிது. அப்போ இதெல்லாம் எங்கே போய் பார்க்கணுங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு விநாயகருக்கு வழிபாடு அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு தினசரி நீங்கள் ஒரு 7 நாள் அதை தண்ணி ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் அருள் கனவுலே காட்டுவாங்க. இது குலதெய்வம் இதுதான் அப்படிங்கிறது உணர்த்துவாங்க. யாரோ மூலியமாக சொல்லுவாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் வீட்டு மேலே அரசு லோன் வாங்குறது இதெல்லாம் ஒன்று நடக்கும். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வீட்டு அருகாமையில் ஒரு சிவனடியார் குடி வர்றது, அது அரசு ஊழியர் குடி வர்றது, ஒரு அரசியல் குடி வர்றதால அந்த காலகட்டம் நடக்குமான்னு நடக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இளைய சகோதரன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தாயார் தான் ஒரு வருமானத்தை ஈட்டுருவாங்க, வீடு மூலியமாக ஒரு வருமானத்தை ஈட்டுருவாங்க. அதுபோல் உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டும் ஒரு வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறோம், எங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நாங்கள் சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரு அடிமையிலே தான் போயிட்டுருக்கிறோம், மாத சம்பளம் வார சம்பளம் கூலி வேலை இப்போ தான் போயிட்டுருக்கிறோம், எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு உண்மையிலேயே ஓரளவு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக தான் இருக்கும். ஒரு பாதிப்புலாம் இருக்காது, ஒரு ஜாலியாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒன்றும் பெருசாக நீங்கள் பாதிக்கிற அளவுக்கு மன உளைச்சல் அளவுக்கு இருக்காது, சிறப்பாகவே இருக்கும். ஆளை போட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் அப்படி நல்லா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? தாய் மாமா உறவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்கள் தாய் மாமா டீனேஜாக இருந்தாருனாக்கா அவர் காதல் திருமணம் பண்ணுவார். ஓகேங்களா? உங்களுக்கு திருமண காலங்கள் திருமணம் தேடியே வரும். ஓகேங்களா? அப்போ சுய கௌரவத்தோடு இருக்கும். அப்போ அதை சொன்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் திருமணம் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா மிதனராசியர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும், மனைவிக்கு அடங்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த மனைவியோட சமூகத்தை ஜாதி சாணத்துக்கு நீங்கள் அடங்கி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தர்மகர்த்தா காரியகர்த்தா இருக்கிறீங்க, ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறீங்க. ஓகேங்களா? ஒரு டியூஷன் நடத்துகிறீங்க. ஓகேங்களா? ஒரு ஆன்மீக பயணம் டூரிஸ்ட் இந்த மாதிரி நடத்துகிறீங்க. அந்த நபராக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் சூப்பராக அருமையாக அற்புதமாக இருக்குங்க. வருமானம் செல்வங்கள் வாரி கொட்டிடும், வாரி இறைச்சிடும். ஓகேங்களா? அப்போ பூர்வ புண்ணிய பாக்கியங்கள் இந்த இந்த முறை கிடைக்குமான்னு கேட்டால் இந்த மாதங்கள் சிறப்பாக அற்புதமாக கிடைக்கும்.
அதாவது உங்கள் அப்பா செஞ்ச கர்ம வினை கெட்டதாக இருந்தாலும் இந்த டைமில் கிடைக்கும், நல்லதாக இருந்தாலும் டைமில் அதிகபட்சம் கிடைக்கும். அப்போ தொழில் பார்த்தீங்கன்னாக்கா பழசு இரும்பு சம்மந்தப்பட்டது, பழைய தொழில், நீச்சல் தொழில், இந்த மாதிரி தொழில் நான் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக சூப்பராக அருமையாக இருக்கும். சரிங்களா? மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுப்படையான அமைப்பில் இருக்கும். ஓகேங்களா? சரி நேயர்களே, நம்ம 5 நிமிஷம் முடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ரைட், ஓகே, நன்றி, வணக்கம்.